ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மணி பிளான் சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் ரிலையன்ஸ் அப்படிங்கிற ஆக்டிவிட்டி பேஸ்ட் ஆப் பற்றின டீட்டெயில்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஆக்டிவிட்டி பேஸ்ட் ஆப் அப்படின்னாலே ப்ராஃபிட் வந்து தாராளமாக எடுக்கலாம். ஸோ ஆல்ரெடி நம்ம சேனலில் நிறைய ஆக்டிவிட்டி பேஸ்ட் ஆப் போட்டிருக்கோம், நல்லாவே ஏர்ன் பண்ணியிருக்கோம். ஸோ ஆக்டிவிட்டி பேஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் ப்ராஃபிட் வந்து கிடைக்கும். பட் நீங்கள் அதை கரெக்டான மெத்தடில் யூஸ் பண்ணணும், கரெக்டான டைமிங்கில் ஸ்டாப் பண்ணணும். ஸோ அதுதான் மெயின் ரீசன். ஓகேவா? ஸோ கரெக்டான டைமிங்கில் ஸ்டாப் பண்ணி கரெக்டான டேட் வரைக்கும் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா எந்த ஒரு ப்ராப்ளம் இல்லாமல் நீங்கள் ப்ராஃபிட் எடுத்துகிட்டு வெளியே வரலாம். ஸோ இந்த ஆப்போட டீட்டெயில்ஸ் வந்து நான் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க இந்த ஆப்போட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ கிளிக் பண்ணி ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. ரிஜிஸ்டர் பண்ண உடனே உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஹோம் பேஜ் வரும். ஸோ இதில் வந்து நீங்கள் எப்படி இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டேபிள், டெய்லி, ஆக்டிவிட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 இது கொடுத்துருப்பாங்க. இதில் ஆக்டிவிட்டின்னு இருக்கலாம். ஸோ அதில் மட்டும் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறது இல்லை. ஸ்டேபிள், டெய்லி இது 2 இதில் இன்வெஸ்ட் பண்ணி எப்படி ப்ராஃபிட் எடுக்க போகிறோம் அப்படிங்கிறத சொல்கிறேன். இப்போது உங்களுக்கு நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணணுன்னா மற்ற ஆக்டிவிட்டி பேஸ்லலாம் சைனப் போனஸ் வரும். பட் இந்த ஆப்பில் சைனப் போனஸ் எதுவும் இல்லை. ஓகேவா? ஸோ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டேபிள் வந்து ஃபஸ்ட்டு பர்ச்சேஸ் பண்ணணும். ஸ்டேபிள் எதுக்காக பர்ச்சேஸ் பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம விஐபி ஆகிறதுக்காக மட்டுமே. இந்த ஆப்பில் நம்ம விஐபி 1 மட்டும்தான் ஆகணுமே தவிர விஐபி 2 ஆகிறதுக்கெலாம் பர்ச்சேஸ் வந்து பண்ணக்கூடாது. விஐபி 1 ஆனால் மட்டும்தான் நம்ம வந்து இதில் இன்வெஸ்ட் பண்ணி சின்ன ப்ராஃபிட் வந்து தாராளமாக எடுக்க முடியும். ஸ்டேபிளில் விஐபி 1 ஆகிறதுக்கு $290 மட்டும் பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் $290 இன்வெஸ்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா விஐபி 1 ஆயிடுவீங்க. விஐபி 1 ஆனால் தான் டெய்லியில் பர்ச்சேஸ் பண்ண முடியும். டேரெக்டாக டெய்லி பர்ச்சேஸ் பண்ணலாமான்னு கேட்பீங்க. அப்படி பண்ண முடியாது. ஸ்டேபிள் மட்டும் பர்ச்சேஸ் பண்ணிங்க அப்படின்னாலும் உங்களுக்கு ப்ராஃபிட் இருக்காது, லாஸ் தான் வரும். சரியா? ஸ்டேபிள் வந்து ஜஸ்ட்டு விஐபி ஆகிறதுக்கு மட்டும்தான். இப்போ நம்ம $290 ரீசார்ஜ் பண்ணிவிட்டு ஸ்டேபிளில் $290 பர்ச்சேஸ் பண்ணிடுவீங்க. நெக்ஸ்ட்டு விஐபி 1 ஆயிடுவீங்க. விஐபி 1 ஆனதும் என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹோம் பேஜில் கீழே வந்து ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஓகேவா? செக்இன் இருக்கும். ஸோ இதில் வந்து சைன்இன், ரிசீவ் ரிவார்ட்ஸ்ன்னு இருக்கா. ஸோ இதில் சைன்இன் அப்படின்னு கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு டெய்லி $5 வரும். சரியா? டெய்லி உங்களுக்கு $5 வரும். நீங்கள் எத்தனை நாளைக்கு செக்இன் பண்ணணும் அப்படின்னா 5 நாளைக்கு பண்ணணும். ஸோ டெய்லியும் கரெக்டாக ஓப்பன் பண்ணி செக்இன் வந்து பண்ணுங்கள். 5 நாளைக்கு மட்டும்தான் செக்இன் வந்து பண்ணணும். ஸோ ஃபுல் டேயும் செக்இன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அந்த டெய்லி பர்ச்சேஸ் பண்ணணும்னு வச்சிங்கன்னா அதில் இந்த ஆப்பில் ப்ராப்ளம் வரும். ஓகேவா? ஸோ கரெக்டாக சேஃபாக யூஸ் பண்ணி எடுத்திங்கன்னா தான் உங்களுக்கு ப்ராஃபிட் இருக்கும். ஸோ அதையும் தெளிவாக சொல்லிக்கிறேன். நான் சொல்கிற மெத்தடை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். சின்ன ப்ராஃபிட்னாலும் அது கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். ஓகேவா? இப்போ ஸ்டேபிள் வந்து $290 பர்ச்சேஸ் பண்ணியிருப்பீங்க. நெக்ஸ்ட்டு விஐபி 1 ஆயிடுவீங்க. விஐபி 1 ஆனதும் டெய்லி செக்இன் வந்து ஓப்பன் ஆயிரும். அந்த செக்இன் வந்து நீங்கள் விஐபி 1 இருக்கும் மோஸ்ட்டில் உங்களுக்கு $5 வரும். சரியா? ஸோ அப்போது நீங்கள் 5 நாள் செக்இன் பண்ணிங்க அப்படின்னா $25 உங்கள் வேலெட்டில் இருக்கும், ரீசார்ஜ் வேலெட்டில். ஓகேவா? ஸோ இந்த ஆப்பில் லக்கி ட்ரா வந்துட்டு விட்ரா வேலெட்டில் தான் ஆட் ஆகும். ஸோ லக்கி ட்ரா பார்த்திங்க அப்படின்னா இப்போது ஸ்டேபிள், டெய்லி நம்ம 2 பிளான் பர்ச்சேஸ் பண்ணோம்ல, அப்போ நம்மளுக்கு 2 லக்கி ட்ரா வரும். ஃபஸ்ட்டு ஸ்டேபிள் பர்ச்சேஸ் பண்ணியிருப்பீங்க. ஸ்டேபிளில் ஒரு லக்கி ட்ரா வந்துருக்கும். ஸோ லக்கி ட்ராவில் மோஸ்ட்லி நம்மளுக்கு விழுற அமௌண்ட் பார்த்திங்கன்னா $18, $38 அதான் அதிகமாக விழுது. ஸோ அதுக்கு ஏற்ற மேலே அப்படின்னா $88 யாருக்காவது ஒருத்தவங்களுக்கு தான் விழுது. மோஸ்ட்லி அதிகமாக விழுறது 18, 38. ஓகேவா? ஸோ ஸ்டேபிள் பர்ச்சேஸ் பண்ண உடனேயே செக்இன் பண்ணிடுங்க. லக்கி ட்ரா யூஸ் பண்ணிக்கோங்க. லக்கி ட்ரா அமௌண்ட்டு உங்களுக்கு விட்ரா வேலெட்டில் ஆட் ஆகும். நெக்ஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஸோ செக்இன் மட்டும் தான் பண்ணிகிட்ருப்பீங்க. கரெக்டாக 5ஆவது நாள் வந்துட்டு வேலெட்டில் $25 இருக்கும். அப்படி தானே? ஸோ அதை நீங்கள் லெஸ் பண்ணி ரீசார்ஜ் பண்ணணும். இந்த டெய்லியில் விஐபி 1 அதுக்குள்ளே பிளான் என்ன இருக்குது? $200 இன்வெஸ்ட் பண்ணால் 1 டேயில் $340 தான் இருக்குது. ஓகேவா? ஸோ இப்போ $200 நீங்கள் $25 லெஸ் பண்ணிவிட்டு $175 ரீசார்ஜ் பண்ணணும். ரீசார்ஜ் பண்ணிட்டீங்கன்னா வேலெட்டில் $200 இருக்கும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு நீங்கள் அந்த $200 பிளானை பை பண்ணிட்டீங்க அப்படின்னா 1 டேயில் உங்களுக்கு $340 ஆட் ஆகும். ஸோ இன்றைக்கி பர்ச்சேஸ் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு நாளைக்கு $340 ஆட் ஆகும். ஸோ இந்த டெய்லி பர்ச்சேஸ் பண்ணதுக்காக ஒரு லக்கி ட்ரா இருக்கும், அதையும் யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ அந்த 6ஆவது நாள் வந்துட்டு நீங்கள் ஜாயின் பண்ண 6ஆவது நாள் இருக்குல்ல, ஸோ 6ஆவது நாள் உங்களுக்கு வேலெட்டில் $340 ப்ளஸ் உங்களுக்கு 2 டெய்லி செக்இன் 2 லக்கி ட்ரா அமௌண்ட்டு, இந்த அமௌண்ட் எல்லாம் வேலெட்டில் இருக்கும். நீங்கள் விட்ராவல் போட்டு எடுத்துருங்க. சேம் டேலே விட்ராவல் வந்து வந்துடும். ஓகேவா? இந்த விஐபி 2, விஐபி 3 இந்த பிளான்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியாது. ஓகேவா? ஸ்டேபிளில் நம்ம வந்து விஐபி 1 ஆனால் மட்டும்தான் நம்ம டெய்லி பர்ச்சேஸ் பண்ண முடியும். விஐபி 1 மட்டும் தான் உங்களுக்கு ப்ராஃபிட் இருக்கும். அதனால தான் சொல்கிறேன். ஓகேவா? இப்போ ஸ்டேபிள் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கீங்க, $290 பர்ச்சேஸ் பண்ணியாச்சு. டெய்லி செக்இன் பண்ணியிருப்பீங்க. 5 நாள் செக்இன் பண்ணுவீங்க. ஸ்டேபிள் பர்ச்சேஸ் பண்ணதுக்கு ஒரு லக்கி ட்ரா வந்திருக்கும். நெக்ஸ்ட்டு டெய்லியில் உங்களுக்கு $25 லெஸ் பண்ணி $175 மட்டும் ரீசார்ஜ் பண்ணிவிட்டு
பிளான் வந்து பை பண்ணிப்பீங்க. ஒன் டேயில் உங்களுக்கு 340 ரூபா வித்ட்ரா வாலெட்டில் வந்திருக்கும். நெக்ஸ்ட்டு டெய்லி பர்ச்சேஸ் பண்ணதுக்கு ஒரு லக்கி ட்ரா வந்திருக்கும். அதையும் யூஸ் பண்ணிக்கோங்க. யூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸ்டேபிள் டெய்லி ரெண்டும் பர்ச்சேஸ் பண்ணதுக்காக லக்கி ட்ரா அமௌண்ட்டு ப்ளஸ் இந்த ஒன் டே அமௌண்ட்டு 340 ரூபா இந்த ரெண்டும் உங்கள் வேலெட்டில் இருக்கும். ஓகேவா? ஸோ அதை நீங்கள் வித்ட்ராவல் போட்டு எடுத்துகிட்டு வெளியே வந்துடலாம். ஸோ நெக்ஸ்ட்டு ஏதாவது ப்ராடக்ட் 1 ருபீஸ் ப்ராடக்ட்டு இந்த மாதிரி ஏதாவது லான்ச் ஆச்சு அப்படின்னா ஸோ கீழே வாட்ஸ்அப் குரூப் வந்து லிங்க் வந்து கொடுத்துருக்கேன். அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த ஆப்பில் வேறு ஏதாவது ப்ராடக்ட் வாங்க வேண்டி இருக்குது அப்படின்னா நான் அதில் அப்டேட் பண்ணிடுவேன். ஓகேவா? இப்போதைக்கு நீங்கள் வாங்க வேண்டியது இந்த பிளான் மட்டும் தான். இதில் உங்களுக்கு ப்ராஃபிட் இருக்குது. ஓகேவா? ஸோ இந்த ஆப்பில் என்னோட டவுன்லைனில் ஜாயின் பண்ணுறவங்களுக்கு உங்களோட ஐடி பேஜ், அதாவது இந்த மை பேஜ் இருக்கலாம், இதை கிளிக் பண்ணி ஒரு ஸ்க்ரீன்ஷாட்டும் ப்ளஸ் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ண பேஜ் இருக்கலாம். ஸோ இந்த ரெண்டுமே ஸ்டேபிளும் டெய்லியும் பர்ச்சேஸ் பண்ணி வித்ட்ராவல் போட்டிங்கன்னா உங்களோட ஐடி பேஜ் ஜிபே நம்பர் சென்ட் பண்ணிடுங்க. என்னோடய சைட் போனஸ் வந்து 100 ருபீஸ் நான் உங்களுக்கு சென்ட் பண்ணிடுவேன். ஓகேவா? நெக்ஸ்ட் இதில் ஆக்டிவிட்டி வாங்கக்கூடாதுன்னு ஃபஸ்ட்டே சொல்லியிருந்தேன். எதுக்காக அப்படின்னா இதில் நீங்கள் 988 ரூபா இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு நாளைக்கே 908 ரூபா 49 நாளைக்கும் கொடுத்துருக்காங்க. பட் இந்த ஆப் வந்து 49 நாள்லாம் ரன் ஆகாது. ஓகேவா? அதனால் இந்த பிளான் பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னா 49 நாள் கழிச்சு தான் வரும். பட் 49 நாள் கழிச்சு வித்ட்ராவல் வந்து ஸ்டாப் பண்ணிடுவாங்க. ஆக்டிவிட்டி பேஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் வித்ட்ராவல் தான் ஸ்டாப் பண்ணுவாங்க. ஸோ அதனால் ஆக்டிவிட்டியில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடாது. ஸ்டேபிள் டெய்லி இது மட்டும் தான் யூஸ் பண்ணணும். இந்த ஆப் பார்த்தீங்க அப்படின்னா மார்ச் 26ஆம் தேதி உங்களுக்கு லான்ச் ஆகிருக்கு. ஸோ இந்த ஆப்பில் இன்வெஸ்ட் பண்ணணுன்னு நினைக்கிற மெம்பர்ஸ் ஏப்ரல் 22ஆம் தேதி வரைக்கும் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ தாராளமாக அப்போ வரைக்கும் ஜாயின் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் யாரும் ஜாயின் பண்ணக்கூடாது. ஓகேவா? இதில் மினிமம் வித்ட்ராவல் 106 ரூபா இருந்துச்சு அப்படின்னாலே நீங்கள் வித்ட்ரா வந்து போட்டுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வித்ட்ராவல் டேக்ஸ் பார்த்திங்கன்னா 5% பிடிப்பாங்க. ஒரு நாளைக்கு ஒரு வித்ட்ரா தான் போட முடியும். வித்ட்ராவல் டைமு காலையில் 9 மணிலேருந்து ஈவினிங் 4:30 வரைக்கும் சேம் டேலேயே உங்களுக்கு வித்ட்ரா வந்து வந்துடும். ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஆப் பற்றின டீட்டெயில்ஸ் வந்து தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இந்த பிளான் இன்வெஸ்ட் பண்ணணும், இந்த பிளான் இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது, எப்போ லான்ச் ஆகிருக்கு, எப்போ வரைக்கும் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணிக்கலாம் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் தெளிவாக சொல்லியிருக்கேன். ஸோ வீடியோவை 1 or 2 டைம்ஸ் பார்த்துட்டு அதுக்கப்புறம் இன்வெஸ்ட் பண்ண விருப்பம் இருக்கிறவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ கிளிக் பண்ணி ரிஜிஸ்டர் பண்ணி ரீசார்ஜ் வந்து பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஆப்ஸ் பற்றின அப்டேட் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் ஆன் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். கீழே வாட்ஸ்அப் குரூப் லிங்க் கொடுத்துருக்கேன். அதில் ஜாயின் பண்ணுற மெம்பர்ஸ் தாராளமாக ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஆப்போட அப்டேட் எல்லாமே நான் வேறு ஏதாவது ப்ராடக்ட் லான்ச் ஆகுது அப்படின்னாலும் அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் தான் நான் அப்டேட் பண்ணுவேன். நெக்ஸ்ட்டு வேறு ஏதாவது ஆப்ஸ் வந்து நல்லா இருக்குது அப்படின்னாலும் ஸோ குரூப்பில் வந்து அப்டேட் பண்ணுவேன். உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். யாரையும் கட்டாயப்படுத்துறதுக்கு இல்லை. ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.